அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் ஷத்து வச்ச நூன், தாக்கீதுடைய நூனு, ஷத்து வச்ச நூனை வருங்கால வினையில் எப்படி சேர்ப்பது, எஃப் அலுவில் எப்படி சேர்ப்பது, யுஃப் அலு என்பதில் எப்படி சேர்ப்பது என்பதை பார்த்தோம். அதாவது மஅரூஃபில் எப்படி சேர்ப்பது, மஜ்ஹூலில் எப்படி சேர்க்கிறது என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் எதிர்மறை எஃபோடு செய்வான், லா எஃபோடுங்கிறோம்ல, செய்ய மாட்டான். இந்த செய்ய மாட்டான்னு சேர்க்கும் பொழுது இதுக்கு நீங்கள் ஒரு லாம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. எஃப் அலுவில் ல எஃபால் அண்ணன்னு சொன்னோம். லா எஃப் அலுவில் லா ல எஃபால் அண்ணன்னு சொல்லக்கூடாது. அந்த லாமு சேர்க்கக்கூடாது. இந்த லாமு ஆரம்பத்தில் ஒரு லாமு சேர்த்தோம்ல உடன்பாட்டில், எஃப் அலு ல எஃபால் அண்ண, யுஃப் அலு ல யுஃபால் அண்ணன்னு சேர்த்தோம்ல, அந்த லா இந்த எதிர்மறையில் சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதுலேயே லாண்டு வருதில்ல, அதில் லால எஃபால் அண்ணன்னா சொல்வதற்கு சிரமமாக வருங்கிற காரணத்தினால அவங்க இதில் லா சேர்க்கறது இல்லை. அப்போ எதிர்மறை எப்படி வரும்? உதாரணமாக சொன்ன உதாரணத்தில் எடுத்துக்கிறோம். எஜ்லிசு, டிஸ்பிளேயில் பாருங்கள். எஜ்லிசுன்னா உட்காருவான்னு படித்தோமா. இப்போ லா எஜ்லிசு, லா எஜ்லிசுவில் நூனை சேர்த்திங்கன்னா லா எஜ்லிசு அப்படியே இருக்கு, நூன் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ முன்னாடி ஒரு லாம் சேர்க்கறது தேவைப்படாது. அப்போ லா எஜ்லிசு, லா எஜ்லிஸ் சன்ன, லா எஜ்லிசு உட்கார மாட்டான், லா எஜ்லிஸ் சன்ன கண்டிப்பாக உட்கார மாட்டான், லா எஜ்லிஸ் சாணி, லா எஜ்லிஸ் சாணி, அது சாணி, இது சாணி, உட்கார மாட்டார்கள். லா எஜ்லி சூன, லா எஜ்லி சுன்ன, கண்டிப்பாக அவர்கள் உட்கார மாட்டார்கள், ஆம்பளைக்கு உள்ளது. அதுக்கப்புறம் லா தஜ்லிசு, அப்புறம் என்னது லா தஜ்லிசு, லா தஜ்லிசுன்னா அவள் உட்கார மாட்டாள். லா தஜ்லி சன்ன, அவள் கண்டிப்பாக உட்கார மாட்டாள். லா தஜ்லி சாணி, இருவர் உட்கார மாட்டார்கள். லா தஜ்லி சாணி, இரு பெண்கள் உட்கார மாட்டார்கள். லா எஜ்லிஸ்ன, பல பெண்கள் உட்கார மாட்டார்கள். லா எஜ்லிஸ் நானி, பல பெண்கள் உறுதியாக உட்கார மாட்டார்கள். அதுக்கப்புறம் முன்னில லா தஜ்லிசு, நீ உட்கார மாட்டாய். லா தஜ்லி சன்ன, கண்டிப்பாக நீ உட்கார மாட்டாய். லா தஜ்லி சாணி, லா தஜ்லி சாணி, உறுதியாக நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார மாட்டீங்க. லா தஜ்லி சூன, லா தஜ்லி சுன்ன, நீங்கள் அனைவரும் உட்கார மாட்டீர்கள் கண்டிப்பாக. அது மாதிரி லா தஜ்லி சீன, பொம்பளையை பார்த்து நீ உட்கார மாட்டாய். அது லா தஜ்லி சின்ன, சீனன் இருக்கிறது சின்ன. லா தஜ்லி சாணி, லா தஜ்லி சாணி, நீங்கள் இரு பெண்களும் உட்கார மாட்டீர்கள். லா தஜ்லிஸ்ன, லா தஜ்லிஸ் நானி, நீங்கள் பல பெண்களும் உட்கார மாட்டீர்கள். இப்படின்னு எதிர்மறைக்கு அப்புறம் லா அஜ்லிசு, லா அஜ்லி சன்ன, லா நஜ்லிசு, லா நஜ்லி சன்ன, லா அஜ்லி சன்ன கண்டிப்பாக நான் உட்கார மாட்டேன், லா நஜ்லி சன்ன கண்டிப்பாக நாங்கள் உட்கார மாட்டோம். அப்போ இது உடன்பாடாக இருக்கக்கூடிய சொல்லுல லாவை சேர்க்கிறது. இதில் மாரூஃபில். மஜ்ஹூலில் என்ன செய்கிறது, சேர்க்கிறதா இருந்தால் யுன்சரு, யுன்சருக்கு அதில் சேர்த்து பாருங்க. லா யுன்சரு, உதவி செய்யப்பட மாட்டான். லா யுன்சர் அண்ண, கண்டிப்பாக உதவி செய்யப்பட மாட்டான். லா யுன்சர் ராணி, இருவர் உதவி செய்யப்பட மாட்டார்கள். லா யுன்சர் ராணி, கண்டிப்பாக இருவர் உதவி செய்யப்பட மாட்டார்கள். லா யுன்சர் ரூன, லா யுன்சர் ருன்ன, கண்டிப்பாக உதவி செய்ய. இது மூணுமே ஆண்பால் படற்கையில் உள்ளது. பெண்பால் படற்கையில் லா துன்ச ரன்ன, அவள் உதவி செய்யப்பட மாட்டாள். லா துன்ச ராணி, அவ்விருவரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். லா யுன்சர் நானி, பல பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இது மூணு படற்கை பெண்பால். அப்புறம் லா துன்சர் வந்துருதா. அதுக்கப்புறம் லா துன்சரு, இது முன்னிலை, நீ உதவி செய்யப்பட மாட்டாய். லா துன்சர் ரன்னு, கண்டிப்பாக நீ உதவி செய்யப்பட மாட்டாய். லா துன்சர் ராணி, நீங்கள் இருவர் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் கண்டிப்பாக. லா துன்சர் ரூன, லா துன்சர் ருன்ன, நீங்கள் பல ஆண்களும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள்.
உறுதியாக உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அப்போ துன்சரீனண்டா லா துன்சரின்ன, பெண்ணை பார்த்து நீ உதவி செய்யப்படவே மாட்டாய், கண்டிப்பாக உதவி செய்யப்பட மாட்டாய். லா துன்சரான் நீ, நீங்கள் இரு பெண்களும் நிச்சயமாக உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அப்போ லா துன்சர்ன லா துன்சர் நான் நீ, நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் உறுதியாக. அப்புறம் லா உன்சரு லா உன்சர் அண்ண, நிச்சயமாக நான் உதவி செய்யப்பட மாட்டேன். லா நுன்சர் அண்ண, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்யப்பட மாட்டோம். இப்படின்னு சொல்லி எதிர்மறைக்கு உள்ளது. இந்த லாவை சேர்க்கும்போது லான்றதில் இருக்கிறதுனால முன்னாடி லா சேர்க்க மாட்டோம். உடன்பாடாக இருந்தால் என்ன செய்வோம், லா சேர்ப்போம். ல எஃபாலு ல யுஃபாலு, ல எஃபாலன்ன ல யுஃபாலன்ன. லா சேர்க்கும்போது லா எஃபாலன்ன லா யுஃபாலுன்ன, அவ்வளோதான். இப்படி வந்துடும். இதெல்லாம் வருங்கால வினைக்கு உள்ளது. அப்புறம் படற்கை. படற்கையில் என்ன பண்ணணும், சுக்குன் வச்ச நூன் வரும்போது 3 தானே வந்துச்சு. சுக்குன் வச்ச நூனும் போது 3 இடம் தான் வந்துச்சு. ஆனால் படற்கை ஏவலில் எல்லாமே வரும். அப்போ ஜலச உட்கார்ந்தான். அப்போ படற்கை ஏவல் இப்படி வரும், எஜ்லிஸ் அவன் உட்காரட்டும் இப்படின்னு வரும். இதை உறுதிப்படுத்தி சொல்வதாக இருந்தால் லி எஜ்லிஸ் சன்ன, கண்டிப்பாக அவன் உட்காரட்டும். லி எஜ்லிஸா லி எஜ்லிஸான் நீ, கண்டிப்பாக 2 பேர் உட்காரட்டும். லி எஜ்லிசு லி எஜ்லிசுன்ன, கண்டிப்பாக அவர்கள் பல பேர் உட்காரட்டும். அப்போ லி தஜ்லிசன்ன, கண்டிப்பாக அவள் உட்காரட்டும். லி தஜ்லிசான் நீ, அவ்விருவரும் கண்டிப்பாக உட்காரட்டும். அப்புறம் லி எஜ்லிஸ் நான் நீ, கண்டிப்பாக அவர்கள் படர்க்க முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 6 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செய்யப்பாட்டு வினையில் ஒன்று யுன்சர் உதவி செய்யப்படுவான். அப்போ லி யுன்சர் உதவி செய்யப்படட்டும், அவன் உதவி செய்யப்படட்டும்னு அர்த்தம். அதை வலியுறுத்தி சொல்வதாக இருந்தால் லி யுன்சர் ரன்ன, கட்டாயம் அவன் உதவி செய்யப்படட்டும். இல்லை யுன்சர் ரான்னி, இது எஃபாலுக்கு உள்ளது, இது யுஃபாலுக்கு உள்ளது. அது மாரூஃபுக்கு உள்ள உதாரணம். இது மஜ்ஹூல், அடிக்கப்படுவான்னு வரும்ல, அதுலேயும் கட்டளை வரும். அவன் உதவட்டும் என்று கட்டளை போடுவோம், அவன் உதவி செய்யப்படட்டும் என்று கட்டளை போடுவோம். அப்போ இது என்னது, இல்லை யுன்சர் அண்ண லி யுன்சர் அண்ண, கண்டிப்பாக அவன் உதவி செய்யப்படட்டும். லி யுன்சர் ஆன்னி, கண்டிப்பாக அந்த 2 பேர் உதவி செய்யப்படட்டும். லி யுன்சர் உன்ன, கண்டிப்பாக எல்லோரும் உதவி செய்யப்படட்டும். லி துன்சர் அண்ண, அவள் கண்டிப்பாக உதவி செய்யப்படட்டும். லி துன்சர் ஆன்னி, அந்த 2 பெண்கள் உதவி செய்யப்படட்டும் உறுதியாக. லி யுன்சர் நான்னி, பல பெண்கள் உதவி செய்யப்படட்டும். இதெல்லாம் படற்கை. படற்கையில் மாரூஃபும் பார்த்துட்டோம், மஜ்ஹூலும் பார்த்துட்டோம், செய்வனையும் பார்த்துட்டோம், செய்யப்பட்டவனையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது முன்னிலை. முன்னிலையில் எல்லாத்துலேயும் வரும். அதில் சுக்குன் வச்ச நூன் எல்லாத்துலேயும் வராதுல்ல. உன்சுரன் 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 3 தானே வரும். இது சத்து வச்ச நூனாக இருக்கிறதுனால இந்த 2 சுக்குன் பஞ்சாயத்து வராததுனால எல்லாமே வரும். உன்சுர், உன்சுர் என்ன செய்யணும், உன்சுர் ரன்ன, உன்சுர்னா உன்சுர் ரன்ன, கண்டிப்பாக நீ உதவி செய். எல்தரி பூண்டு இருந்தால் இல்தரி பூண்டு வர அமுரு, இல்தரி பண்ண, இந்த அமுருக்கு தகுந்த மாதிரி உன்சுர்ண்டு வர்றது. நசர என்சுர் எஃபோலுன்னு வர்றதுனால உன்சுர்ண்டு வருது. லரப எல்தரி புக்கு அமுர் இல்தரி பூண்டு வரும்ல, அப்போ என்ன செய்யணும், இல்தரி பண்ண. இது உஃபூல்னு இருக்கிறதுனால உஃபூலன்னு வருது. இஃபால் என்ற என்ன செய்யும், அமுரு வரும். எப்படி வருது அப்படி. அப்போ உன்சுர்ண்டா உதவி செய். உன்சுர் அண்ண, உறுதியாக நீ உதவி செய். உன்சுரா உன்சுரான் நீ, நீங்கள் 2 பேரும் உதவி செய்யுங்கள். உன்சுரு உன்சுருன்ன, நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்கள் ஆண்களை நோக்கி. உன்சுரி, அதுக்கு பதிலாக உன்சுரின்ன, நீ உதவி செய் ஒரு பெண்ணை பார்த்து. உன்சுரான் நீ, நீங்கள் 2 பேரும் உதவி செய்யுங்கள். உன்சுர் நான் நீ, நீங்கள் எல்லோரும் உதவி செய்யுங்கள். அப்போ எல்லாமே வரும். உன்சுரில் வருமா என்ன செய்யும், அந்த அலிஃப் இல்லாமல் அமுர் வரும்ல, அதுக்கு மாடலாக இன்னொரு உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டியிருக்கு. இப்போ சல்லமன் இருக்குது, சல்லமாவுக்கு அமுர் எப்படி வரேன், சல்லம யூ சல்லிமு, தூ சல்லிமுன்னு வந்துருச்சு. எடுத்துருவோம், அலிஃபு சேர்க்கணுமா, சேர்க்க தேவைப்படாது. சல்லிம், சல்லமுடைய அமுர் என்ன, சல்லிம். ஏன்னா அலிஃபு விடுறது தான் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி பழைய விஷயந்தான் இது, ஒரு ரிமைண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ சல்லம என்பதற்கு ஏவல் வினை எப்படி வரும், சல்லிம். ஈ சல்லிம்னு வராது, ஊ சல்லிம்னு வராது. ஏன்னு கேட்டால் அந்த
சுக்கூன் இருந்தால் தான் அலிஃப் சேர்க்க வேண்டிய அவசியம் வரும். யூ சல்லிமுல வந்து சாவுக்கு சுக்கூன் இல்லை, அதனால் அப்படி சொல்லிட வேண்டியதான். அப்போ சல்லிம், சல்லிம்னா காப்பாற்று, உதவி செய்யி. சல்லி மன்ன, சல்லிம்னா சல்லி மன்ன. சல்லிமா சல்லிமான்னி, சல்லிமு சல்லி முன்ன, சல்லிமி சல்லி மின்ன, சல்லிமா சல்லிமான்னி, சல்லிம்ன சல்லிம் நானி. இப்படின்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது வந்து இந்த சத்து வச்ச நூனை அந்த சேர்க்கிறதுக்குரிய பாடம். அப்போ இந்த சத்து வச்ச நூனை சேர்க்கிறதா இருந்தால் எஃப் அலுலையும் சேர்க்கலாம், யுஃப் அலுலையும் சேர்க்கலாம், லா எஃப் அலுலையும் சேர்க்கலாம், லா யுஃப் அலுலையும் சேர்க்கலாம், லி எஃப் அல் படற்கை ஏவலில் சேர்க்கலாம், இஃப் அல் என்று முன்னிலை ஏவல்லையும் சேர்க்கலாம். அதே மாதிரி வந்து விளக்கல் இருக்குல்ல, விளக்கல்லையும் சேர்க்கலாம். விளக்கல் எப்படி சேர்க்கறது? இதை ஒரே மாதிரி தான் ரெண்டுமே வரும். எப்படி வரும்? நகி, நகி எடுத்துக்கிறோங்க. இதே தான் முதல் பார்த்தோம்ல, அதான் நகியாக வச்சுக்கிற வேண்டியதான். இதையே இந்த லா போட்டோம்ல, லா போட்டது வந்து நஃபியாக வச்சுருந்தோம், இப்போ வந்து நகி. இந்த இருக்கு லா எஜிலிசு, லா எஜிலிசுன்னா அவன் உட்கார மாட்டான். இப்போ லா எஜிலிஸ்ன்னு ஆக்கிக்கிறங்க. லா எஜிலிசு என்றால் உட்கார மாட்டான், லா எஜிலிஸ் அவன் உட்கார வேண்டாம், விளக்கல் வினை. இதில் சேர்க்குறது என்ன செய்யணும்? இதே மாதிரி தான். லா எஜிலிசன்ன அவன் உட்காரக்கூடாது, லா எஜிலிசன்ன அவன் உட்கார மாட்டான், ரெண்டு அர்த்தம். அதாவது வருங்கால வினையுடைய செயற்பாட்டு வினையும் வருங்கால வினையில் எதிர்மறை எப்படி தான் வரும்? விளக்கல் வினை அப்படி தான் வரும். ஒன்று மாட்டான், ஒன்று கூடாது. அப்போ லா எஜிலிசு உட்கார மாட்டான், லா எஜிலிஸ் உட்கார வேண்டாம். அந்த ரெண்டுக்குமே எப்படி வரும்னா லா எஜிலிஸ் அன்ன தான். லா எஜிலிஸ் அன்ன இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன ரெண்டு அர்த்தம்? அவன் உட்கார வேண்டாம், அவன் உட்கார மாட்டான் உறுதியாக. அப்போ லா எஜிலிஸ் ஆன்னே, லா எஜிலிஸ் ஆண்டு வரீங்க. ஏவலா விளக்கலாக இருந்தால் என்ன செய்யுங்க? லா எஜிலிஸ் லா எஜிலிஸா, லா எஜிலிஸ் ஆண்டு வந்தாலும் லா எஜிலிஸ் ஆனின்னு வந்தாலும் இதுதான் நூனு சேர்க்கும் போது லா எஜிலிஸ் ஆன்னி. அந்த இருவரும் உறுதியாக உட்காரக்கூடாது, இருவரும் உறுதியாக உட்கார மாட்டார்கள். லா எஜிலி சூனங்கிறது சூண்டு வரும். லா எஜிலி சூ, லா எஜிலி சுண்ண. லா எஜிலி சூன என்பதற்கும் லா எஜிலி சுண்ண தான். லா எஜிலி சூ என்று இருந்தாலும் லா எஜிலி சுண்ண தான். அப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம். லா எஜிலி சுண்ணன்னு சொன்னால் அவர் பல ஆண்கள் உட்கார மாட்டார்கள் உறுதியாக, பல ஆண்கள் உட்காரக்கூடாது, உட்கார வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் அதுக்கு வந்துடுது. அப்போ விளக்கல் வினையும் வருங்காலத்தில் உள்ள செயற்பாட்டு வினையும் ஒரே மாதிரியாக வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் லா தஜிலிசு, இது வந்து பெண் பாலுக்கு உள்ளது. இது விளக்கலாக இருந்தால் லா தஜிலிஸ், இந்த சூ வந்து இசுன்னு ஆகிக்கிறங்க. விளக்கலாக இருந்தால் லா தஜிலிஸ். அதுக்கு எப்படி வரும்? லா தஜிலிஸ் அன்ன தான். லா தஜிலிசு என்று இருந்தாலும் லா தஜிலிஸ் அன்ன தான், லா தஜிலிஸ் என்று இருந்தாலும் லா தஜிலிஸ் அன்ன தான். அப்போ வித்தியாசம் வராது. என்ன அர்த்தம்? இதுக்கு இரண்டு அர்த்தம் வரும். லா தஜிலிஸ் அன்னன்னு சொன்னால் அவள் உட்காரக்கூடாது, அவள் உட்கார மாட்டாள், உறுதியாக உறுதியாக உட்கார மாட்டாள், உட்காரக்கூடாது. அப்போ லா தஜிலிசா, லா தஜிலிசானி ரெண்டு வகை. லா தஜிலிசானின்னா வருங்காலம், லா தஜிலிசா என்றால் விளக்கல். ரெண்டுக்குமே இப்படி தான் வரும். லா தஜிலிசானி அந்த இருவரும் உட்கார மாட்டார்கள் உறுதியாக, அந்த இருவரும் உட்காரக்கூடாது, கண்டிப்பாக உட்காரக்கூடாது. லா எஜிலிஸ்ன ஏவலும் அப்படித்தான் வரும், எதிர்மறையும் அப்படி தான் வரும் வருங்காலத்தில். லா எஜிலிஸ் நான் நீ ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன ரெண்டு அர்த்தம்? பல பெண்கள் உட்கார மாட்டார்கள் உறுதியாக, பல பெண்களும் உறுதியாக உட்காரக்கூடாது. விளக்கல்னா கூடாதுன்னு வரும், எதிர்மறைனா மாட்டார்கள்னு வரும். இது படற்கையாச்சா முன்னிலை. லா தஜிலிசு நீ உட்கார மாட்டாய், லா தஜிலிஸ் நீ உட்காராத. ரெண்டுக்குமே இதான் வரும். லா தஜிலிஸ் அன்ன, அதாவது லா தஜிலிசு என்று இருந்தாலும் லா தஜிலிஸ் அன்ன தான், லா தஜிலிஸ் என்று இருந்தாலும் லா தஜிலிஸ் அன்ன தான்.
ரெண்டுக்கு அப்போ ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது. லா தஜ்லிசன்னு சொன்னால் நிச்சயமாக நீ உட்காரக்கூடாது, கண்டிப்பாக நீ உட்காரக்கூடாது, கண்டிப்பாக நீ உட்கார மாட்டாய். ரெண்டுக்கு இதை தானே வருது. அப்புறம் லா தஜ்லிசானி இது ரெண்டுக்கு வரும். லா தஜ்லிசா என்று இருந்தாலும் லா தஜ்லிசானி தான், லா தஜ்லிசானின்னு இருந்தாலும் லா தஜ்லிசானி தான். இந்த லா தஜ்லிசானி என்பது எதுக்கு வரேன்? வருங்காலத்தில் உள்ள எதிர்மறைக்கும் வரேன், விளக்கல் வினைக்கும் வரும். இப்போ லா தஜ்லிசானி நீங்கள் இருவரும் உறுதியாக உட்கார மாட்டீர்கள், உறுதியாக உட்காரக்கூடாது. லா தஜ்லிசு லா தஜ்லிசூன ரெண்டுக்கும் லா தஜ்லிசுன்ன தான். லா தஜ்லிசூன்னு இருந்தாலும் விளக்கல், லா தஜ்லிசுன்ன தான். லா தஜ்லிசூனன்று வருங்காலத்தில் எதிர்மறை இருக்க நஃபி இருந்தாலும் லா தஜ்லிசுன்ன தான். லா தஜ்லிசுன்ன நீங்கள் பல ஆண்கள் உட்காரக்கூடாது, உட்கார மாட்டீர்கள் உறுதியாக. அதுக்கப்புறம் பெண்பால் முன்னிலை லா தஜ்லிசீன இது வருங்காலத்தில் வருது. விளக்கலாக இருந்தால் லா தஜ்லிசி, விளக்கலாக இருந்தால் 3 எடுத்துருங்க லா தஜ்லிசி. ஆனால் ரெண்டுக்கு தான் வரும் லா தஜ்லிசின்ன. அப்போ லா தஜ்லிசின்னா கண்டிப்பாக நீ உட்கார மாட்டாய், பின்ன பார்த்து கண்டிப்பாக நீ உட்காரக்கூடாது, ரெண்டு அர்த்தம். லா தஜ்லிசானி லா தஜ்லிசானி, அப்போ லா தஜ்லிசா அதுக்கு லா தஜ்லிசானி தான். இப்போ லா தஜ்லிசானின்னு வருங்காலமாக வந்தாலும் லா தஜ்லிசானி தான். லா தஜ்லிசா என்று விளக்கலாக வந்தாலும் லா தஜ்லிசானி தான். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இருவரும் உட்காரக்கூடாது, உட்கார மாட்டீர்கள் கண்டிப்பாக. லா தஜ்லிஸ்ன இதில் மாறாது. லா தஜ்லிஸ்னா பல பெண்கள் உட்கார மாட்டார்கள், உட்காரக்கூடாது. அதில் எப்படி வரும்? லா தஜ்லிஸ் நானி பல பெண்களும் உட்கார மாட்டார்கள், உட்காரக்கூடாது. அப்போ வருங்கால அந்த சத்து வச்ச நூனை சேர்க்கும் பொழுது வருங்காலத்தினுடைய எதிர்மறை இருக்கும்ல லா எஃபலு, அதுவும் விளக்கல் வரும்ல லா எஃபல், இரண்டும் ஒரே மாதிரியாக வரும். 3 சேர்க்காட்டி வித்தியாசம் தெரியும். லா எஃபல் இது விளக்கல், லா எஃபலு வருங்கால எதிர்மறை, லா எஃபலானி வருங்கால எதிர்மறை, லா எஃபலா விளக்கல், லா எஃபலூன வருங்கால எதிர்மறை, லா எஃபலு விளக்கல். அப்போ இந்த 3 போகிறத வச்சு என்ன செய்வோம்? இது விளக்கலா வருங்காலமானு கண்டுபிடிச்சிக்கிருவோம். ஆனால் இந்த சத்து வச்ச நூனை சேர்க்கும் பொழுது விளக்கலும் வருங்கால எதிர்மறையும் ஒரே மாதிரியாக வரும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அது நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிருவோம்? அந்த சொல்லை பயன்படுத்துகிறத வைத்து வித்தியாசப்படுத்தி நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்போ இந்த சத்து வச்ச நூனுடைய சட்டத்தை நம்ம அறிஞ்சு கொண்டோம். எல்லாத்துலேயும் பட ஏவல் வினை பழக்கல் வினை அனைத்துக்கும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லி சொல்லி பயிற்சி எடுக்க வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா? அப்போ இதுவரைக்கும் நம்ம விடுபட்ட சட்டங்களில் எல்லாத்தையும் மேக்சிமம் பார்த்துட்டோம். இனிமேல் என்னென்ற முக்கியமான கட்டம் இதுதான். அதாவது இல்லத்துடைய எழுத்துன்னு இருக்கு இல்லையா? இல்லத்துடைய எழுத்து என்று சொன்னால் இல்லத்துனா நோயுற்ற எழுத்து என்று 3 எழுத்துக்களை வச்சுருக்கிறாங்க. ஒன்று வாவு, இன்னொன்று அலிஃபு, இன்னொன்று இய. அலிஃபு கூட அசல் எழுத்தாக வராது, வாவு தான் அலிஃபா மாதிரி இருக்கு, ஏ தான் அலிஃபா. வாவு ஏன்னு வச்சுக்கிறங்க. இந்த வாவும் ஏன் இருக்குது பாருங்களேன். அதை பொறுத்த வரைக்கும் அதை பலவீனமான வீக்கான எழுத்துக்கள் என்று அரபியில் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டால், ஒரு வினை சொல்ல வாவு இருக்குன்னு வைங்க, அந்த வாவு பல வடிவங்களை எடுக்கும். என்ன வடிவம் எடுக்கும்? அந்த வாவா வர்றது ஒரு இடத்துல ஏயா மாறும். வாவு சென்ற காலத்தில் வாவா இருக்கும், வருங்காலத்தில் ஏயா மாறும். அப்போ வாவு ஏயா மாறுது. அதே வாவு என்ன செய்யும்? சில இடத்துல அலிஃபா மாறும். வாவு தான் அது அசல், அலிஃபா மாறிக்கணும். அதே வாவு என்ன செய்யும்? சில இடத்துல போயிடும், இருக்கவே செய்யாது. அப்போ இந்த வாவு என்பது அது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உறுதியான எழுத்துங்களாம். இடத்துக்கு அந்த மாதிரி மாறி விழுந்துருச்சின்னு சொன்னால் அது பலவீனமான எழுத்து. இந்த வாவு ஏ என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த வீக்கான எழுத்தாக இருக்கிற ஏ எடுத்துக்கொண்டாலும் சில இடங்களில் ஏ ஏயா இருக்கும். ஏயே என்ன செய்யும்? அலிஃபா மாறிக்கணும். ஏ தான் அசல், அது அலிஃபாக மாறி போயிடும். சில இடங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் வாவா மாறிக்கணும். சில இடத்துல ஏ இருக்காது, போயிடும்.
அப்போ அந்த மாதிரி வர்றதுனால இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பலவீனமான எழுத்துக்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சொற்கள் இடம்பெறக்கூடிய வினை சொற்கள் இருக்குது பாருங்கள், அதில் தான் என்ன செய்யணும், நம்ம படித்த சர்ஃபில் எல்லாமே வந்து மாறும். நம்ம என்ன படித்தோமோ, சென்ற காலம் படித்தோம், வருங்காலம் படித்தோம், இதுக்கு வருங்காலம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த வாவுயே வரக்கூடிய சொல்லாக இருந்தால் அலிஃபுள்ள சொல் இருக்காது. அலிஃபு வந்து வாவுயா தான் அலிஃபா மாறும், ஏதான் அலிஃபா மாறும். அசலே அலிஃபு இருக்காது. ஏன்னா 3 எழுத்து சொல்லுக்கு வந்து 3மே ஹரக்கத்து இருக்கணும். நசரண்டு அலிஃபா இருந்துச்சுன்னா சுக்குன் உள்ளதாக போயிடுது. அதனால் சுக்குன் உள்ள எழுத்து வராது. அதனால் வாவுயே அலிஃபுன்றுக்கு பதிலாக நீங்கள் வாவுயன்னு வச்சுக்கிறங்க. பலவீனமான எழுத்துக்கள் என்பது 3 சொல்லுவாங்க. அது 3ன்னு சொல்லுவது சரியில்லை, 2 தான் சரி. வாவு ஏ, இந்த 2 எழுத்துக்கு உதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்போ ரமய அப்படின்றத ரமான்னு சொல்லுவாங்க. என்னோட ரமயன்றது ரமான்னு ஏ மாதிரி எழுதுவாங்க, ரமான்னு வாசிப்பாங்க. அப்போ இதை நீங்கள் நசரன்னு படிச்சிங்கல்ல, அதுக்கு மாற்றமாக இருக்குல்ல. ரமான்ட்டு நம்ம படிக்கலையே. ரமாங்கிறது ஃபால ஃபைல ஃபவுல ஒன்றுலேயும் வரமாட்டேங்குது, அஃபால ஃபவுலையும் வரமாட்டேங்குது. இது என்ன, இது நமக்கு விளங்கலையேன்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அது மாதிரி வந்து ரலியாவுக்கு வருங்காலம் எருளான்னு சொல்லுவாங்க. எருளையுண்டு வரணும், எருளாம்பாங்க. என்னடா எருளா எஃப்ஓ, இது என்ன, இதில் எந்த கணக்கில் சேர்க்கறது என்று நமக்கு என்ன செய்யும், அதில் ஒரு கன்ஃபியூஸ் வரும். அப்போ இந்த எல்லா வினை சொற்கள்லையும் இந்த வாவிய வரக்கூடிய சொற்கள் இருக்குது பாருங்கள், அது எப்படி பார்த்தாலும் ஒரு 10% இருக்கும். 90% எழுத்துக்களில் சரியான எழுத்துக்கள் வந்துடும். 10% சொற்களில் வந்து என்ன வரும்னு கேட்டால் அதில் வந்து நடுவில் வாவு இருக்கும், இல்லாட்டி ஏ இருக்கும். அந்த ஏ இருக்கும்போது அது பல விதங்களாக மாறிக்கொண்டே வரும். இந்த இல்லத்தில் ஒரு கண்டம்னு சொல்லலாம். சரப்புல என்னது, இது ஒரு கண்டம் மாதிரி. எந்த இடத்துல எப்படி மாறுவது என்பதற்கு பல சட்டங்களை வச்சுருக்குறாங்க. இப்படி இருந்தால் அப்படி மாறும், அப்படி இருந்தால் அப்படி மாறும்னு வச்சுருக்குறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், படிக்க வேண்டிய ஒரு பாடம் இது. இல்லத்துறை எழுத்து என்பதில் அதாவது வாவு ஏ. வாவு ஏங்கிறது எங்கெல்லாம் இருக்கலாம்னு கேட்டால் முதல் எழுத்து வாவாக இருக்கலாம். வசனவுடைய முதல் எழுத்து எது, வாவு. அப்போ நடுவில் வாவு இருக்கலாம். கவலை வசனவில் ஃபஸ்ட்டு வாவு இருக்குது, கவலவில் நடுவில் வாவு இருக்குது, ரமையவில் லாஸ்ட்டில் ஏ இருக்குது, ரசவில் லாஸ்ட்டில் வாவு இருக்குது. அந்த இல்லத்துறை எழுத்து என்பது வாவிய என்பது ஃபேயுடைய இடத்துலையும் இருக்கலாம், ஐனுடைய இடத்துலையும் இருக்கலாம். லாமுடைய ஃபலன்னு வச்சுக்கிறோங்க. ஃபலன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபே இடத்துலையும் வாவு இருக்கும், ஏ இருக்கும். ஐன் இடத்துலையும் வாவு இருக்கும், ஏ இருக்கும். லாமு இடத்துலையும் இருக்கும், வாவு இருக்கும், ஏ இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் உள்ள சட்டத்தை என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். சில நேரத்தில் வந்து 2 இல்லத்து வந்துடும். ஃபாவும் ஐனுமே இல்லை வாவு இல்லத்துறை எழுத்தாக இருக்கும், அல்ல ஐனும் லாமும் என்ன செய்யும், இல்லத்து எழுத்தாக இருக்கும், வாவு ஏ இருக்கும். இப்படி வரும் பொழுது அப்போ இந்த விஷயத்தை தனித்து பிரித்து நம்ம என்ன செய்யணும், இன்ன மாதிரி இருந்தால் இன்ன மாதிரி தான் வரும் என்று அந்த சட்டங்களை அறிந்து கொண்டால் அப்போ தான் வினைச்சொல்லுடைய பாடம் கம்ப்ளீட் ஆகும். இஸ்முல் ஃபாயிலேருந்து இஸ்முல் மஃபூல்லேருந்து எல்லாமே இடக்கு முடக்காக மாறிக்கிட்டே வரும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் நம்ம வந்து முதல் எழுத்தாக வருது இல்லத்துறை எழுத்து. இல்லத்துறை எழுத்துனா வாவிய. இல்லத்துறை எழுத்தாக பலவீனமான எழுத்து என்ற வாவும் பலவீனமான எழுத்து என்ற ஏயும் எங்கே வருது, ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. அதை என்ன செய்வது என்று நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், முதல் எழுத்தாக வாவு வரக்கூடியது. உதாரணமாக வசனன்னு இருக்குது. முதல் எழுத்தாக வாவு வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அப்படியே தான் இருக்கும் பெரும்பாலான இடங்களில். வசன, வசனா, வசனு. வசனன்னா எடை போட்டான், நிறுத்தான். திராசில் போட்டு நிறுக்கிறதுக்கு பேர் என்னது, வசன. வசனா இருவர் நிறுத்தார்கள், வசனு. வசனத்து வசனத்தா வசன்ன. வசந்த வசந்துமா வசந்தும். வசந்தி வசந்துமா வசந்துன்ன. வசந்து வசன்னா. இப்போ இந்த சென்ற காலத்தில் வந்து வசன என்று இருக்குமையானால் அது எல்லாமே ஒரே எந்த மாற்றம் இல்லாமல் வந்துடுது, சரியான எழுத்து மாதிரியே வந்துடுது. இப்போ நசரவை எப்படி சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க பாருங்கள். நசர நசரா நசரோ ஏதாவது மாறுதா, வசன வசனாவாவு மாறாது. வாவு பலவீனமான எழுத்தாக இருக்கும். இருந்தாலும்
அந்த பலவீன ஃபஸ்ட்டு எழுத்தாக வந்ததுனால அந்த பலவீனம் வந்து பாதிக்காது. எதில் பாதிக்காது? முதல் எழுத்தாக வரும்போது சென்ற கால வினையில் பாதிக்காது. வருங்கால வினையாக்குறோன்னு வைங்க. வசன என்பதை வருங்கால வினையாக்கும் பொழுது வருங்கால வினை வந்து நீங்கள் எஃப் இலு என்று வருங்கால வினையை பார்த்துருக்குறீங்க. எஃப் அலு என்று வரும். எஃப் உழு 3 வரும்ல. வருங்கால வினை எப்படி வரும்? 3 எழுத்துக்கு வந்து எஃப் அலு என்று வரும், எஃப் இலு என்று வரும், எஃப் உழு என்று வரும். வருங்கால 3 வினை வரும். இதில் முதல்ல வாவு முதல் எழுத்தாக இல்லத்துறை எழுத்து இருந்து அது வாவியை இருந்து அதனுடைய வருங்காலம் எஃப் இலு என்று இருந்தால், எப்படி இருந்தால்? எஃப் இலு என்று இருந்தால் அதில் அந்த வாவை எடுத்துவிட வேண்டும். வாவை என்ன செய்யணும்? வாவு முதல் எழுத்தாக வாவு இருக்கிறது, அதனுடைய வருங்காலம் வந்து எஃப் இலுவாக இருக்கிறது. உதாரணமாக வசன யௌசினு, இது எஃப் இலு. யௌசனு, இது எஃப் அலு. யௌசுனு, இது எஃப் உலு. இந்த வசன என்பதற்கு வந்து எஃப் அலு என்று வருங்காலம் வருதுன்னு வைங்க, யௌசனு அது அப்படியே சொல்லிட வேண்டியதுதான். யௌசுனுன்னு வருதுன்னு வைங்க, அது அப்படியே சொல்லிட வேண்டியதுதான். யௌசினு ஃபஸ்ட்டு வாவு இருந்து அதுக்கு என்ன வருது? வருங்காலம் எஃப் இலுன்னு வருது. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வாவை எடுத்துறணும். ஃபஸ்ட்டு வாவு இருக்கு. மூணு சட்டம் என்னது? வசன எசினு. வசனவுக்கு வருங்காலம் என்னது? எசினு. யௌசனுன்னு இருந்துச்சுன்னு வைங்க, வேற சொல்லுங்க அப்படி வரும். எஃப்னு வரும்ல. வஜில யௌஜலு, எஜலுன்ற கூடாது. வஜில யௌஜலு. அப்போ சரியான எழுத்து மாதிரியே போடிக்கிட்டே இருக்கும். எதில் மட்டும் இந்த மாற்றம் வரும்னு கேட்டால் அந்த ஃபல என்கிற எழுத்துல ஃபா இடத்துல வந்து வாவு இருக்கிறது. வாவு இருக்கிற சொல்லாக இருந்தால் அதன் வருங்காலம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும்? வருங்காலம் எஃப் இலுன்னு வறுமையானால் எஃப் இலுன்னு சொல்ல மாட்டார்கள். எப்படி செய்வாங்க? வசன எசினு, யௌசினு தானே. யௌசினு என்பது எப்படி சொல்லுவாங்கன்னா எசினு. இந்த படம் போட்டு காட்டுற மாதிரி எசினுன்னு வருதா? வசன எசினு இந்த மாதிரி சொல்லுவாங்க. எசினு, எசினானி, எசினூன, தசினு, தசினானி, எசின்ன வழங்குது. அப்புறம் தசினு, தசினானி, தசினூன, தசினீன, தசினானி, தசின்ன, அசினு, நசினு இப்படி வரும். இப்போ இதை நீங்கள் பார்த்த ஃபால எஃபோனுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ இந்த வாவு ஃபஸ்ட்டு வாவு இருந்தால் அதனுடைய வருங்காலம் எஃப் இலுவாக இருந்தால் அதில் மாத்திரம் சேஞ்ச் ஆகும். எஃப் அலுன்னு இருந்துச்சுன்னா நீ ஃபஸ்ட்டு வாவு இருக்குது, பஞ்சாயத்து கிடையாது, அப்படி சொல்லிட்டு போயிடலாம். உதாரணமாக வஜில அதுக்கு வருங்காலம் யௌஜலு, யௌஜலு தான். யௌஜலு, யௌஜலானி, யௌஜலுன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதாவது சாதாரண எழுத்து மாதிரி, இந்த நோயற்ற நல்ல எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து மாதிரியே மாறிக்கிறோம். ஆனால் எஃப் இலுண்டு வர்றதை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த வாவை எடுத்து விட்றாங்க. அப்போ வாவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லா சட்டங்களும் இதில் மாற்றம் வரும். உதாரணமாக எசினுன்னு இருக்கா, எசினு, எசினானி, எசினூன்னு, தசினு, தசினானி, எசின்ன, மறுபடி தசினு, தசினானி, தசினூன்னு, தசினீன, தசினானி, தசின்ன, அசினு, நசினு இது வந்து வருங்காலம். இப்போ வந்து ஏவல் எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஏவல் எடுக்கும்போது என்ன வரும் என்று கேட்டால் இதில் இருந்தால் ஏவல் வரும். இப்போ லி யசின், லி யசினா, லி யசினு, லி தசின், லி தசினா, லி யசின்ன இதில் மாறாது. முன்னிலைக்கு என்ன செய்யும்? வித்தியாசமாக வரும். தசினுன்றதில் ஜின் 2 எழுத்து அமர் வருது. சொல்லு 3 எழுத்து வருது, நசர 3 எழுத்து இருக்குது, அமருல உன்சுன்னு 4 எழுத்து உடையாந்துருது. வழங்குதா? லரப 3 எழுத்து இருக்குது, இல்திரிப்புன்னு 4 எழுத்து வருது. இது என்னடான்னு கேட்டால் வசனங்கிற சொல்லுக்கு வருங்காலம் தசினுன்னு வருது. தசினுங்களை வந்து தேயை எடுத்துடுறோம். தேயை எடுத்த பிறகு சுக்குன் இல்லை தானே, அப்படி வச்சிட வேண்டியது தானே. அப்போ என்ன ஆயிருன்னா ஜின். இந்த தசினு என்பதற்கு நீங்கள் லேவல் எடுத்து அப்படி வர்றேன். ஜின், ஜினா, ஜினு,
தசினூல தே எடுத்துருங்க. தே எடுத்துட்டு என்ன செய்யுங்க, நூனுக்கு சுக்குன்னு வைங்க. ஜின். தசினானி நூன், இந்த நூனை எடுத்துருவோம். தே எடுத்துருவோம், ஜினான்னு வந்துடும். தசினூன ஜினு, தசினீன ஜினி, தசினானி ஜினா, தசின்ன ஜின்ன. அப்போ ஏவல் வினை எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த அதில் வாவு போன காரணத்தினால எப்படி வருது? எசின் எசினானி எசினூன தசினு தசினானி தசின்னுங்கிற இடத்துல ஜின் ஜினா ஜினு, ஜினி ஜினா ஜின்ன இந்த போட்டு பாருங்க. இதுதான் வர ஏவல் வினை. இந்த ஏவல் வினை எப்படி மாறுதுன்னு கேட்டால், 2 எழுத்துல மாறிடுது. ஜின் ஜினா ஜினு, ஜினி ஜினா ஜின்ன. இது ஒரு விஷயமாச்சா. இதில் இன்னும் சில கூடுதல் வரம் இருக்கிறது. அதை நம்ம நாளைக்கு போவோம். நடுவுள்ள இல்லத்து வரும்போது நிறைய விஷயங்கள் சட்டங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு எழுத்து இல்லத்தாக இருக்கும்போது அதிகமான சட்டங்கள்லாம் இல்லை. அதனால் இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் பார்ப்போம்.